வணக்கம் அன்பு நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார மக்களுக்காக நிகழ்ச்சியில் 2 தலைவர்களை நாம் சந்தித்து பேச இருக்கிறோம். கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் அவர்களையும், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு சுபவீரபாண்டியன் அவர்களையும் இன்றைய மக்களுக்காக நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேச இருக்கிறோம். தமிழகத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஜாதிய மோதல்கள் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மோதல்களுக்கெல்லாம் என்ன காரணம், இதற்கு தீர்வுதான் என்ன என்பது பற்றிய பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக எமது சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்கள் இருவரையும் ஒரு சேர சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யம் காரசாரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜாதிய மோதல்கள் இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. தமிழகத்திற்கே ஒரு இழுக்கை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த ஜாதிய மோதல்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெரியார் வளர்த்து இந்த சமூக மாற்றத்திற்கு காரணமாக இருந்த பெரியாரே இப்போது இருந்தால் வேதனையின் விளிம்பிக்கே செல்லக்கூடிய அளவுக்கு ஜாதிய மோதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜாதிய மோதல்களை பற்றிய உங்களோட பார்வை என்னவாக இருக்கிறது? சாதி என்பதே உலகத்திலேயே இந்தியாவிலும் இந்தியாவாக இருந்த சில நாடுகளிலும் மட்டும்தான் இருக்கிறது. மேலை நாடுகளுக்கும் நம்முடைய நாட்டுக்குமான முதன்மையான வேறுபாடே ஏற்றத்தாழ்வு எல்லா சமூகங்களிலும் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளால் மோதல்களும் எல்லா சமூகங்களிலும் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் அங்கே இருப்பதெல்லாம் வர்க்க முரண்பாடு. இந்தியாவில் இருப்பது வருண முரண்பாடு. வருணத்திலே இருந்து சாதி, சாதியிலே இருந்து உச்சாதிகள், உச்சாதியிலே இருந்து மோதல்கள். எனவே சாதியத்தினுடைய ஆதிக்கங்களை எதிர்ப்பதும் சாதியத்தை ஒழிப்பதும் தான் ஐயா பெரியார், அண்ணல் அம்பேத்கர் ஆகியோரினுடைய அடிப்படை நோக்கம். எனவே தமிழகம் சாதி ஒழிப்பில் முன்னணியில் இருக்க வேண்டிய ஒரு நிலம். ஆனால் இன்றைக்கு மீண்டும் அந்த சாதி தலை தூக்குகிறது என்பது நீங்களே குறிப்பிட்டது போல ஒரு மிகப்பெரிய வேதனை. பெரியார் நாடு சகித்து கொள்ள முடியாத ஒன்று என நான் அதை கருதுகிறேன். உங்களோட பார்வையில் இந்த ஜாதிய மோதல்களை எப்படி பார்க்குறீங்க? இன்றைய சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சி தேவையான ஒன்று. நாம் நடத்துகின்ற இந்த விவாதம் சாதிகளுக்கிடையே உரசல்களை ஏற்படுத்திவிடக்கூடாது. கண்டிப்பாக சாதிகளுக்கு இடையே ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே இப்படி ஜாதிய மோதல்கள் வருகிறதே என்ற வேதனையின் உச்சத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். மோதல்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. தமிழகத்திலே சாதி மோதல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மோதல்கள் நடக்கும்போது அந்த நேரத்திலே கண்டனங்களை தெரிவித்து நிவாரணங்களை அளித்துவிட்டு அதற்கான மூல காரணங்களை கண்டுபிடித்து வேறறுக்காமல் விடுவதுதான் இது முடியாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம். மூல காரணம்னு சொல்லப்படுற அது நீங்க எதை மூல காரணம்னு நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? ஒரு ஜாதி கலவரம் ஒரு இடத்திலே நடக்கிறது என்று சொன்னால் அந்த கலவரம் எங்கிருந்து ஆரம்பித்தது, எதனால் அது வந்தது, அதனுடைய ஆரம்பம் என்ன? ஒரு கலவரத்தை எடுத்துக்கொண்டால் கடைசி நேரத்தில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போது தருமபுரி கலவரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது காதல் திருமணத்தின் மூலமாக வந்தது என்று ஒரு சிலர் சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாம் அந்த பெண்ணினுடைய தந்தை அந்த மனச்சங்கடத்திற்கு உள்ளாக்கி தற்கொலை செய்து கொண்டார், அந்த வேகத்திலே நடந்த மோதல் என்று சொல்லலாம். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு மூல காரணம். அது 1 வருடமாகவோ அல்லது 2 வருடமாகவோ 5 வருடமாகவோ புகைந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை கலவரமாக அன்றைக்கு மாறி இருக்கின்றது. அப்ப அந்த புகைந்து கொண்டிருப்பதற்கான காரணத்தை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும், அதை வேறறுக்க வேண்டும். காதல் திருமணம் என்றால் 2 குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒன்று, இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தாக்கப்படணும் அல்லது அந்த குடும்பத்தில் இருக்க தாக்கப்படணும். அது ஓரளவுக்கு நியாயமாக கூட சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த 2 குடும்பங்களை தாண்டி 2 இனங்களுக்கு மத்தியில் 2 சமுதாயங்களுக்கு மத்தியில் இந்த கலவரம் வெடித்திருக்கிறதே, இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இங்கே காதல் என்பதோ திருமணம் என்பதோ நம்முடைய நாட்டை பொறுத்தளவு 2 குடும்பங்களை சார்ந்ததாக, 2 சாதிகளை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் பெரியார் இயக்கத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு காதல் என்பதும்
திருமணம் என்பதும் அந்த 2 மனிதர்களை மட்டும் பொறுத்தது. எனவே இதில் குடும்பத்தில் இருக்கிறவர்களே அறிவுரை சொல்லலாம், தலையிட முடியாது. சாதியினருக்கு இதில் இடமே இல்லை. ஆனால் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு சாதி கலவரங்களுக்கு மூலமாக பல இடங்களில் காதல் இருக்கிறது. அதாவது மிக நேரடியாக சொல்லிவிடலாம், சாதி மறுப்பு திருமணங்களை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பதுதான். சாதி மறுப்பு திருமணங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த சாதிய மோதலுக்கு காரணமாக இருக்கிறார்கள். எனவே காதல் காரணமல்ல, காதலை பற்றி கொண்டிருக்கிற சாதி காரணம். எனவே சாதிக்கு எதிரான ஒரு யுத்தம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் நான் கருதுகிறேன். இல்லை, பல இடங்களில் இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் நம்ம பார்த்துருக்கோம், காதல் திருமணங்கள். வெவ்வேறு பெற்ற ஜாதியினர் பெற்றோர்கள் சம்மதத்தில் இந்த காதல் திருமணம்லாம் நடக்குது தமிழகத்தில். நடந்தால் மகிழ்ச்சி. ஒரு அந்த காதலிக்கப்படுகிற பெண்ணோ அல்லது காதலிக்கப்படுகிற அந்த பையனோ, அந்த பையனின் ஒழுக்கம் சார்ந்த விஷயம், பொருளாதார ரீதியாக தனது மகளை அந்த பையனால் வைத்து பாதுகாக்க முடியுமா என்கிற நிலையை பார்த்து அது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் சம்மதிக்கிறாங்க. இன்னைக்கு நடக்குது. முற்றிலுமாக ஜாதியை பார்த்து திருமணங்கள் நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்புகள் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த ஜாதியினால திருமணம் நிறுத்தப்படுது அப்படின்ற இதெல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. அதாவது இப்போ தருமபுரியில் அந்த கலவரத்துக்கு மூலமாக சொல்லப்படுவது காதல் திருமணம் தான் சொல்லப்படுவது. அதுல நானும் அவங்க சொல்ற மாதிரி அதுதான் மூல காரணமா என்பதில் எனக்கும் வேறு கேள்விகள்லாம் இருக்கு. ஆனால் சொல்லப்படுவது காதல். இப்போ நம்ம நேரடியாக ஒரு செய்தியை பேசிடலாம். ஏனென்றால் கொங்கு முன்னேற்ற கழகத்திலிருந்து அவங்க பொதுச் செயலாளரே வந்திருக்கிறதுனால இதை வெளிப்படையாக பேசுவதுதான் சரி. காதல், அதாவது சாதி மறுப்பு திருமணங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நான் பெயரெல்லாம் சொல்லியே தான் பேசுறேன். பொங்கலூர் மணிகண்டன் தொடர்ந்து அது பற்றி பேசி வருகிறார். பாமகவில் இருக்கிற நண்பர் குரு அவர்கள், காடுவெட்டி குரு, வெறும் காதல் திருமணம் கூடாதுன்னு சொல்லலை, அதை தலையை வெட்டணும்னு பேசுறார். பழ கருப்பையா பத்திரிகையில் எழுதியிருக்கிறார், அதாவது நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்திலிருந்து வேற யாரையாவது திருமணம் பண்ணால் சாதியை விட்டு விலக்கி வையுங்கள்ங்கிறார். இவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். இதுதான் சாதி மோதல்களுக்கு காரணம். எனவே இவர்கள்தான் சமூகத்தினுடைய எதிர் நிலையிலே நிற்கிறார்கள், சமூக கலவரங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பது திராவிட இயக்கம் சார்ந்த எங்களை போன்றவர்களின் நேரடியான கருத்து. ஜாதிய இயக்கங்களும் ஜாதிய சங்கங்களும் இது போன்ற மோதல்களுக்கு காரணம் அப்படின்றது. அதாவது திருமணம் என்பது தனிப்பட்ட 2 மனிதர்களுக்கு இடையே என்று சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. இதெல்லாம் அதாவது மேலை நாடுகளிலிருந்து இன்றைக்கு சில்லறை வணிகத்திலே மேலை நாட்டு கம்பெனிகள் வரக்கூடாது என்று சொல்லுகின்றோம். ஆனால் மேலை நாட்டு நாகரிகத்தை, காதலை இங்கே ஊக்குவிக்கின்றோம். அது எப்படி? அதாவது இது 2 குடும்பங்களுக்கு இடையேயான ஒரு பந்தம். ஒரு காதல் என்கிறது அது ஒரு உணர்வு, அது 2 மனது சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் தடுத்தாலும் வரக்கூடிய விஷயம் காதல். இதை எப்படி நீங்க அதாவது இதுல நீங்க பாக்குறது வெளிப்படையா நீங்க காதல் அப்படின்னு பாக்குறப்ப இது நீங்க சரியா தெரியலாம். ஆனால் பல இடங்களிலே திட்டமிட்டு பெண்கள் காதலிக்கப்படுகிறார்கள். இது அப்படி காதல் வருவது அல்ல. 100க்கு 75% திட்டமிட்டு காதலிக்கப்படுகின்றார்கள். பெண்களை குறிவைத்து இன்றைக்கு காதல் நடக்கின்றது. அங்குதான் பிரச்சனை வருகின்றது. அங்குதான் குடும்பங்கள் உள்ளே வருகின்றார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு சாதியிலே இருக்கின்ற ஒரு குடும்பம் அவர்களுடைய பெண்ணுக்கு ஒரு மணமகனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 100 வரன்களை பார்க்கின்றார்கள். ஒரே சாதியிலேயே 99 வரன்களை மறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய பெண்ணுக்கு சரியான வரன் யார், மணமகன் யார் என்பதை தேர்வு செய்வதிலே மிக கவனமாக இருக்கின்றார்கள். என்றால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்பது பெற்றோர்களுடைய வாழ்க்கை, எதிர்காலம், தவறு செய்ய முடியாது. அவ்வளவு கவனமாக அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அதனால இவர்கள் இன்னொரு சாதியிலே ஒரு மணமகனை வேண்டாம் என்று சொன்னவுடன் இது சாதி மறுப்பு என்று பெரிய அளவிலே பேசப்படக்கூடாது. அவர்கள் பெண்ணிற்கு சரியான மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. பெண் போகின்ற இடத்திலே நல்லபடியாக வாழ வேண்டும். அந்த திருமண வாழ்க்கை நெடுநாளைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். குறுகிய காலத்திலே முடிந்துவிடக்கூடாது. ஒரு செய்தி, அதாவது சில்லறை முதலீட்டில் அந்நிய வணிகம் வந்தது போல காதல் மேலை நாட்டிலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுவதை விட தமிழ் பண்பாட்டை இதை விட கூடுதலாக கொச்சைப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டால், வெள்ளைக்காரனுக்கு காதல் சொல்லி கொடுத்தவன் நாம. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் இலக்கியங்கள் இல்லை. 2000 வருடத்துக்கு முன்னால் அகமும் புறமும் காதலும் வீரமும் தமிழனின் அடிப்படை பண்பாடு.
காதலை போய் இறக்குமதி என்று சொல்லவே வேணா, ஏற்றுமதி வேணா இருக்கலாம். காதல் தமிழனின் அடிப்படை பண்பாடு. சங்க இலக்கியத்தில் காதல் இல்லாத ஒரு இலக்கியத்தை உங்களால காட்ட முடியாது. இல்ல அதில் ஒரே ஒரு செய்தி, காதலை எதிர்ப்பது தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலக இயற்கைக்கே எதிரானது. நீங்க சொல்ற அது காதலாக இருந்தா, இப்போல்லாம் காதல் என்கிற போர்வையில் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்டது போல் குறிவைத்து தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்காக ஒரு சிலர் குறிவைத்து ஜாதியை தாண்டி காதலித்து அவர்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பது டாக்டர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. குரு காடுவெட்டி குரு அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா விடுதலை சிறுத்தைகள் இதற்காக ஒரு இயக்கமே நடத்துகிறார்கள் என்கிற அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். இதுக்கு என்ன மறுப்பு சொல்றீங்க? புதிய புதிய சொற்கள் எல்லாம் இன்றைக்கு புழக்கத்திற்கு வந்திருக்கின்றன. நாடக காதல் அப்படின்னு ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். சாதியை காப்பாற்ற நினைக்கிறவர்கள் காதலை கொல்ல வேண்டும் என்று கருதுகிறார்கள். காதலை காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகிற நாங்கள் சாதியை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். இதான் அடிப்படையான மோதல். சாதிக்கும் காதலுக்குமான மோதலா வந்துருச்சு. ஆனால் ஒன்றை நீங்கள் குறிச்சுக்கலாம், 1000 ஆண்டுகளானாலும் இளைஞர்கள் காதலிப்பார்கள். காதலுக்கு எதிராக இருக்கிற எந்த இயக்கத்தையும் ஒரு நாளும் ஒரு தலைமுறையும் ஏற்காது. நண்பர்களே, அதில் அடிப்படை என்னன்னா, திட்டமிட்டு காதலிக்கிறார்கள், குறிவைத்து காதலிக்கிறார்கள் என்று சொல்லுவதெல்லாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளெல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள். ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த நிலை இல்லை. இன்னைக்கு உலகம் தெரியும் அத்தனை பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு திருமண வீடுகளில் போய் நாம் அறிவுரையெல்லாம் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே வளர்ந்திருக்கிற கல்வி, வளர்ந்திருக்கிற அறிவியல், வளர்ந்திருக்கிற சமூக விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிற ஒரு சமூகத்தில் அப்படிலாம் ஒரு பெண்ணை போய் ஏமாற்றி காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட முடியாது. விதிவிலக்குகள் எல்லாவற்றிலும் உண்டு, விதிவிலக்குகள் உண்டு. இப்போ ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, காதல் திருமணங்கள் பல தோல்வியில் முடிஞ்சிருது, எனவே இனிமேல் காதலே வேண்டாம். இது எப்படி இருக்குன்னா, இப்போல்லாம் அடிக்கடி நிலநடுக்கம் வருது, வீடெல்லாம் இடிஞ்சிருது, எனவே இனிமேல் யாரும் வீடே கட்ட வேண்டாம், வீதியிலேயே வாழ்ந்துக்கலாம் என்பது எப்படியோ, குறைகள் இல்லாத எந்த ஒரு அமைப்பும் இல்லை. காதலில் குறையிலே நான் சொல்லவே இல்லை, இருக்க தான் செய்யும். நாம் ஏற்பாடு செய்கிற திருமணங்களில் குறைகளே வரலையா என்ன? அது சரி செய்யப்பட. ஒரு 20 ஆண்டு காலம் தனது மகளை பொத்தி பொத்தி ஆளாக்கி அழகு பார்க்கிற ஒரு தந்தை, எவனோ ஒருவனின் காதல் வலையில் அந்த பெண் சிக்கி சீரழிவதை எந்த தந்தை ஏற்றுக்கொள்வான், எந்த பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறது இவர்களோட வாதமா இருக்கே சார். அதாவது பிள்ளைகள் மீது இருக்கிற அக்கறையை நான் ஒன்றும் குறை சொல்லலை. எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளின் மீது அக்கறை இருக்கும். ஆனாலும் பிள்ளைகளையும் நம்புங்கள். பிள்ளைகள் ஒன்றுமே தெரியாத இது. ஆனால் இதெல்லாம் பிள்ளைகளின் மீது பாசம் என்று சொல்லுவதையெல்லாம் தாண்டி ஆள் மனத்தில் சாதி படிஞ்சு கிடக்கு. நீங்க எந்த பெற்றோரும் காதலுக்கு எதிரி அல்ல. காதலிக்கிறவர்கள் சொந்த சாதியாகவும் ஏறத்தாழ பொருளாதார நிலையில் இணையாகவும் இருந்தால் பெற்றோர்கள் காதலுக்கு எதிரிகள் இல்லை. எனக்கும் எல்லா அனுபவங்களும் இருக்கு. எனக்கும் 2 மகன்கள், ஒரு மகள். 3 பேரும் 3 சாதியில தான் எனக்கு திருமணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரவர் விருப்பப்படி தான் அந்த திருமணம் நடந்திருக்கு. 3 பேரும் 3 சாதியில திருமணம் செஞ்சிருக்காங்க, ஒத்துக்கொள்றேன். அவர்கள் மிகவும் அவர்களோட பொருளாதார நிலையில ரொம்பவும் தாழ்ந்த நிலையில இருந்த சுபவீர பாண்டியன் அதை கண்டிப்பா மகிழ்ச்சியோட வரவேற்றிருப்பேன். இன்னும் கூட மகிழ்ச்சியா நான் கூட என் மகள் இல்ல, நான் என் மகள்கிட்டயே சொன்ன செய்தி, நீ காதலிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கூடுதலாக எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு. நம் வீட்டு பிள்ளைகள் ஒரு தலித் வீட்டில், தாழ்த்தப்பட்ட வீட்டில் நீங்கள் காதலித்திருந்தால் இன்னமும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன்னு. அந்த மகிழ்ச்சியிலே ஆனால் நான் இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாதவன் என்று பொருள். மொத்தம் நடக்கிற திருமணங்களில் சாதி மறுப்பு திருமணம் எவ்வளவு? அதனுடைய விழுக்காடு ஒரு 5% கூட இல்லை. நீங்கள் 80% சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருந்தால் அதனுடைய விளைவு வேற. இன்னமும் 5% கூட நடக்கலை. ரெண்டாவது, இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு பாருங்க, அதை ஒழித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். தலித் மக்களை குறிவைத்து தாக்குகிற வேலை இதெல்லாம். அதை ஒரு நாள் ஏற்க முடியாது. அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள். என்னைக்கு நாம் அவங்களுடைய உரிமைகளை ஏற்றோம், என்னைக்கு அவங்களுடைய இப்போவும் நான் சொல்கிறேன், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தோழன் கூடுதலாக பணம் சம்பாதிச்சு வெளிநாட்டில் போய் வந்தால் கூட அவன் பெரிய வீட்டை கட்டிக்கொள்ள முடியும். ஆனால் சேரியில் தான் கட்டிக்கொள்ள முடியுமே தவிர ஊருக்குள் கட்டிக்கொள்ள இன்னைக்கு வரைக்கும் வெளியூர்களில், கிராமங்களில் இடம் உண்டா? சென்னை போன்ற மாநகரங்களை, கோவை போன்ற மாநகரங்களை விட்டுருங்க. இல்லை, அதெல்லாம் அது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் மலையேறி போச்சு சார். எல்லா இடங்களும் கிராமங்களில் மலையேறல பிடிச்சுங்க. இன்னைக்கும் கிராமங்களில் மலையும் ஏறல, கடலும் ஏறல. நகரங்கள், மாநகரங்களில், நகரங்களில் வாழ்ந்துட்டு நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் ஒரு கிராமத்தில்
காலனி ஊருக்கு வெளியே இருக்கிறதா ஊருக்குள்ள இருக்கிறதான்னு சொல்லுங்க. எது உள்ள இருக்கு எது வெளியே இருக்கு சார்? அதாவது இது வந்து ஊர்ல ரெண்டு பக்கமா இருக்கிறாங்களே ஒளியா, இது உள்ள இது வெளியே வந்துருச்சு இல்ல. ரெண்டு பக்கம்ங்கிறது தான் மலை ஏறலைங்கிறது. இது சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க இத பத்தி எல்லாம் பேசுறது, நீங்க சில பேர் அன்னைக்கு வந்து இரட்டை டம்ளர் முறை இருக்குன்றது என்ன சொல்வாங்க? இருக்கா இல்ல? டம்ளரே கிடையாது டீ கடையில, எல்லாம் இன்னைக்கு வந்து பேப்பர் கப் ஆயி போச்சு. அது எல்லாத்துக்கும் பேப்பர் கப்ல தான் டீ காபி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு தப்பித்தனம். டம்ளர்லயே கொடுக்கல. அது ஒரு தப்பித்தனம். இரட்டை டம்ளர் முறை வரும். சரி, இப்போ நீங்க இன்னைக்கு காலகட்டத்துல போய் இரட்டை டம்ளர் முறையை பேசினா காகித கப் இருக்கிற நேரத்துல அதே மாதிரிதான் எல்லா விஷயமும். இல்ல, நீங்க இரட்டை டம்ளர் முறை இல்லை அப்படின்ற வாதத்துக்கெல்லாம் வர முடியாது சார். இன்றும் தமிழகத்தில் ஆங்காங்கே இந்த இரட்டை டம்ளர் இருக்குது. கூடுதலா எங்க இருக்கு தெரியுங்களா? இரட்டை டம்ளர் முறை இன்னைக்கு கிடையாது. கூடுதலா எங்க இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு வேதனையா தான் இருக்கு. காகித கப் வந்ததுனால அந்த இரட்டை டம்ளர் முறை தப்பித்தல் அது. இன்னைக்கு அது போய் இருக்குன்னு சொல்றேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. கொங்கு மண்டலத்திலே பொள்ளாச்சி பகுதியிலே விவசாயம் நன்றாக இருக்கும். அங்கு தொழிற்சாலைகள் அதிகம் வரவில்லை. அதே நீங்க நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தண்ணி கிடையாது, விவசாயம் பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது, பிழைச்சாகணும். அப்ப தொழில பண்ணு. அப்ப நீ கோழி பண்ணைய வை, இல்ல லாரிக்கு போ, இல்ல வந்து டெக்ஸ்டைலுக்கு போ. இப்படி இன்றைக்கு வந்து அவங்களுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். இங்கேயும் தண்ணி இருந்து விவசாயம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா இங்கேயும் தொழில் முன்னேறி இருக்காது. அப்ப வந்து தேவை ஒன்று இருந்தால்தான் அவர்கள் முன்னேறுவார்கள். அதனால பொருளாதாரத்துல யாரையும் அடக்க முடியாது. அவர்களுக்கென்று ஒரு தேவையை உருவாக்க வேண்டும். அதை இந்த சமுதாயம் செய்ய வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடருவோம் சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்களுக்காக நிகழ்ச்சி தொடரும். நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னும் கூட ஒரு சொன்னார், அதாவது இப்பெல்லாம் இரட்டை டம்ளர் முறையே இல்லை அப்படின்ற வாதத்தில் அவர் கொஞ்சம் உறுதியாக இருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல? என்ன கொடுமைன்னா, ஐயாவோட சொந்த ஊர் ஈரோடு. அந்த மாவட்டத்தில் தான் கூடுதலாக இரட்டை கூட இன்றைக்கும் இருக்குது தமிழ்நாட்டிலே. எங்களுக்கு இருக்கிற வேதனை, எங்கள் ஐயா பெரியார் பிறந்த ஊர் ஈரோடு. அந்த மாவட்டத்தில் இந்த கொடுமை இன்னமும் இருக்கிறது. நிறைய இருக்குது கிராமங்களில். அதாவது நீங்கள் மாநகரம் நகரத்துங்களை தாண்டி, மாநகர நகரத்துலலாம் ஜாதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், சாதியை காட்டலை, வெளியே காட்டலை. ஆனால் கிராமங்களில் இன்னும் அப்படியே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, பொருளாதார நிலையில் உயரலாம்னா அந்த தருமபுரியில் நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லணும். ஏன்னா எங்கள் நண்பர்கள், நான் நேரடியாக போக முடியல, எங்கள் அமைப்பை சார்ந்த தோழர்கள் 10 பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு எல்லா குறிப்புகளையும் அனுப்புனாங்க. அதாவது அந்த குறிப்பாக நான் சொல்கிறேன், அந்த இளவரசன் திவ்யான்னு 2 பிள்ளைங்கள் காதலிச்சாங்க. பணத்துக்காகன்னு சொல்கிறாங்க. திவ்யாவை விட இளவரசன் பொருளாதார நிலையில் மேலே இருக்கார். இன்னமும் ஒரு செய்தி, தருமபுரியில் நடந்ததே வெறும் சாதி கலவரம் மட்டும் அல்ல, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேலே வந்திருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து நொறுக்குவது என்பதுதான். இதை நான் எப்படி ஒரு சான்றுகளோட சொல்றேன்னா, இது எல்லா ஊடகங்களும் கூட சேரிகளில் எல்லா ஊடகங்களும் இதைதான் உண்மை. ஏன்னா அங்கே குடிசைகளே இல்லை, கொடுத்தப்பட்ட பூரா வீடுகள். அதாவது பொருளாதார நிலையில் கொஞ்சம் மேலே வந்திருக்கிற தலித் மக்களினுடைய பகுதி அது. அதுக்கு காரணம் அப்பு பாலன் போன்ற ஒரு புரட்சியாளர்கள் அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. நத்தம் கொட்டாய்க்கு உள்ளே போகும்போது அப்பு பாலன் சிலை நின்று தான் நம்மளை வரவேற்குது. எனவே என்ன செய்திருக்காருன்னா, நீங்கள் சிந்திச்சு பாருங்க, கோபத்தில் ஆத்திரத்தில் ஒருத்தரை வந்து அடிக்கும் போது சட்டபாலன் என்பவர்கள் கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது தனிச்சிறப்பு. கண்டிப்பா. அதனால் தான் புரட்சியாளர். அவன் தன் சமூகத்துக்காக போராடல, எங்கேயோ பறந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து நின்னான். இப்போ நாங்கள் வழக்கமாக ஐயா பெரியாரை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம், அவர் பிறந்தது என்ன தாழ்த்தப்பட்ட சமூகத்திலையா? அவர் ஒரு மேல் ஜாதி என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகத்தில் பிறந்தார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். ஆணாக பிறந்தார், பெண்களுக்காக போராடினார். பணக்காரனாக பிறந்தார், ஏழைகளுக்காக போராடினார். அவரை கன்னடன்னு இன்றைக்கும் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறான். காலமெல்லாம் தமிழர்களுக்காக போராடினார். எனவே தன் சுயம் மறுத்தல், பாலுவும் அப்புவும் தங்கள் சுயம் மறுத்து அந்த மக்களுக்கு போராடினவங்க. என்ன நடந்திருக்கிறது அங்கே நத்தம் கொட்டாயில், அண்ணா நகர்ல எல்லாம் முதல்ல வீட்டில் இருக்கிற பீரோவை உடைச்சு நகை பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பிறகு வீட்டை கொடுத்துறாங்க. கவனமாக பாட புத்தகங்களை எரிக்கிறாங்க. செல்வத்திலும் கல்வியிலும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு அந்த மக்களை பின்னே தள்ளுவது, இது என்ன பெரிய கொடூரம்! இதை எப்படி அனுமதிப்பது? இப்போ ஏறத்தாழ அணிகள் சரியா பிரிஞ்சாச்சுன்னு நான் கருதுறேன். எந்த கட்சியும் எங்களுக்கு இல்லை. சாதியை ஏற்கிறவர்களும் சாதியை மறுக்கிறவர்களும் களத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னு நான் கோபமாக தான் சொல்கிறேன். இல்லை, இவர் 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 வைக்கிற இதே குற்றச்சாட்டுகளை தான் எல்லா ஊடகங்களும் வச்சிருக்காங்க. அதாவது அந்த மக்களோட
குறிப்பாக அந்த தலித் மக்களோட வாழ்வாதாரத்தை சீரழிக்கணும் என்பதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லப்படுறதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தருமபுரியில் நடந்திருக்கின்ற அந்த கலவரத்தை யாரும் நியாயப்படுத்த முடியாது. அது கண்டிக்க வேண்டியது. அனைவரும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது மட்டும் போதாது. இதை போன்ற கலவரங்கள் இனிமேல் தமிழகத்திலே நடக்கக்கூடாது. அதை செய்ய வேண்டும். பொது உடைமையாளர்களுடைய கொள்கை எல்லாம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இது மாதிரி கலவரங்கள் நடப்பதற்கான காரணம் கலப்பு திருமணங்களை பெற்றோர்களுக்கு தெரியாமல் நடத்தி வைக்க முயற்சிப்பது, பெண்களை கடத்தி வைத்துக் கொண்டு பண பேரம் பேசுவது. அதாவது மருந்து கொடுத்துத்தான் மயக்கம் வர வேண்டும் என்றில்லை, மருந்து என்ற இடத்திலே காதலை பயன்படுத்தி திட்டமிட்டு பெண்கள் மயக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகள் கலவரங்களுக்கு காரணமாக அமைகின்றன. அதே போல வன்கொடுமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது, பல இடங்களிலே வன்கொடுமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகின்றது. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களால் இந்த வன்கொடுமை சட்டத்தை வைத்து பல பேர் மிரட்டப்படுகின்றார்கள். ஏன் மற்ற சமுதாயத்தவர் கூட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த வன்கொடுமை சட்டத்தை காட்டி மிரட்டுகின்றார்கள். அப்ப வன்கொடுமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படும் போது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் மற்ற சமுதாயத்திற்கும் பகை உண்டாகிறது. சில வித விலக்கு, ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற இந்த வன்கொடுமை சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கிறது இல்லைங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு நண்பர் சொல்றாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னும் முறையாக பயன்படுத்தப்படவே இல்லைன்னு நான் சொல்றேன். அதாவது குறைபாடுகளே இல்லையா, தப்பா யாராவது பயன்படுத்தியிருக்க மாட்டாங்களா? இருக்கலாம். விதிவிலக்குகள் எப்போதும் விதியாகாது. அது எங்கேயாவது ஒன்று. இது எங்கெல்லாம் நடக்குதுன்னா, பெண்களுக்கு எதிராக ஆண்கள் நடத்துகிற அந்த ஆதிக்க கொடூரங்கள் இருக்கு பாருங்க, அதை எதிர்த்து பெண்களுக்கு சாதகமாக இன்னைக்கு பல சட்டம் இருக்கு. பெண்கள் அமைப்புகள் இதை தவறா பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிற சில உரிமைகள் கண்டிப்பாக ஒரு சமூகத்தில் எங்காவது ஒரு இடங்களில் தவறா பயன்படுத்தப்படலாம். ஆனால் நாம் ஒன்று ஒத்துக்கணும்ல, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட மக்களை, பெண்களை நாம் ஒடுக்கி இருக்கிறோம். அப்போ அவனுக்கு ஒரு ஏற்றம் வருகிற போது நம்மளால் அதை அவன் பொருளாதார ரீதியில் மேலே வந்துடக்கூடாது, கல்வியில் மேலே வந்துடக்கூடாது. எனவே இது காதல் தொடர்பானது. பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தோம், உண்மைதான். வளர்த்தது என்பது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை திரும்ப திரும்ப எப்படியோ அவ்வளவு சின்ன குழந்தைகளை மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க.